என்னம்மா விலை? 100 ரூபாமா. கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்களேன். 90 ரூபா கொடுங்கம்மா. இப்ப கட்டின மாலைதாம்மா. என்னங்க இந்தாங்கம்மா. மாலை வேணுமா? இந்த மாலை என்ன விலை? 100 ரூபாங்க. சரி, ஒண்ணு கொடுங்க. இங்கதான் அடைச்சு வச்சிருக்கியா? ஆமா மேடம், வாங்க. என்ன சொல்றாரு தொழிலதிபர் அருணாச்சலம்? ஐயோ, கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்றாரு மேடம். ஏன் அடிச்சு வச்சுக்கிறீங்க? யாரு உங்க பாஸ்? உங்களுக்கு என்ன வேணும்னு சாவடிறாரு மேடம். தாத்தாவையும் பேத்தி ஒண்ணாதான் அடிச்சு வச்சிருக்க? ஆமா மேடம், ஒண்ணா ஒரே இடத்துல அடிச்சு வச்சுக்கிறேன். டேய் சத்யா, சத்யா, சரவணா, சரவணா. திறந்திருக்கு மேடம். திறந்திருக்கு. வாங்க மேடம், உள்ள போய் பார்க்கலாம். எந்த ரூம்ல அடைச்சு வச்சிருக்க? இந்த ரூம்ல மேடம். டேய் எங்கடா அவங்க ரெண்டு பேரும்? மேடம், இந்த ரூம்ல தான் மேடம் அடைச்சு வச்சிருந்தேன். அப்படினா எங்க போய் தேடுங்கடா. டேய் போடா, போய் தேடுடா. கதவு வேற திறந்து கிடக்கு, காவலுக்கு வேற ஆள் இல்ல. டேய் கந்தசாமி, காவலுக்கு ஆள் போட்டியா இல்லையாடா? மேடம், போட்டுருந்தேன் மேடம். 2 பேரை போட்டுருந்தேன் மேடம். ஆனா எங்க போனானே தெரியல மேடம். கல்ல நானும் குமாரம் இங்க இருந்து கிளம்புற வரைக்கும் எல்லாம் சரியா இருந்தது மேடம். என்னடா சரியா இருந்தது? ஏய் என்னடா அங்கங்க என்னடா எல்லாரும் பார்த்துட்டோம். யாருமே இல்லனே. யார் அங்க இருக்கறது? தெரியல மேடம். ஒருவேளை எடுத்த மாட்டே அடிச்சு வச்சிருப்பாங்களோ. ஏறமா மாதிரி மாசம் பேசிட்டு நிக்காம வாங்கடா. ஏய் வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா வா. இங்கதான்டா. அடச்சி கருமோ, என்ன கோலடா இது? வந்துருங்க. அங்க என்ன சவுண்ட் வருது? கருமோ, என்ன நடக்குதுங்க? அடைஞ்சு கிடந்தவங்கள காணோம், காவலுக்கு நின்னவங்க அடைஞ்சு கிடக்கீங்க. என்ன நடக்குதுங்க? எங்கடா அவங்க ரெண்டு பேரும்? தப்பிச்சு போயிட்டாங்க மேடம். தப்பிச்சு போயிட்டாங்களா? எப்படிடா? உங்கள மாதிரி 2 டெல்லி எருமைங்க காவலுக்கு நிக்கும்போது எப்படி தப்பிச்சு போக முடியும்? சொல்றா. இல்ல மேடம், எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். அவசரமா நான் பாத்ரூம் போயிருந்தேன் மேடம். அப்ப இவன் நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே வராத, பெரிய ட்ரீட்டா உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி என்ன உள்ள வச்சு தாப்பா போட்டான் மேடம் இவன். டேய் என்னடா வேலை இது? எதுக்குடா அவன பாத்ரூம்ல வச்சு அடைச்ச? சொல்றா. என்ன அருணாச்சலத்துக்கிட்ட காசு வாங்கிட்டியா? கச்சி மாறிட்டியா? ஐயோ சத்தியமா இல்ல மேடம். இல்ல மேடம், நான் தான் ஏமாந்துறேன் மேடம். யாரா ஏமாத்துனது? அருணாச்சலமா? இல்ல மேடம், அந்த பொண்ணு தான் மேடம் என்ன ஏமாத்திடுச்சு. அவளா? அவ என்ன பண்ணா? எப்பறா ஏமாந்தா? நான் காபி குடுக்குறதுக்காக கீழே போயிருந்தேன் மேடம். அப்ப அந்த பொண்ணு என்ன பார்த்து கண் வச்சு சிக்னல் கொடுத்துச்சு. அத பார்த்து தப்பா நினைச்சு நானும் இவனை உள்ள அடிச்சிட்டு அவளுக்கு நீ கதவை திறந்து விட்ட. அவன் உன்ன உள்ள அடிச்சிட்டு அவங்க தாத்தா கூட்டிட்டு ஓடிட்டா, அப்படிதானே? ஓங்கி அரஞ்சனா காரியத்தை கெடுத்துட்டியடா. டேய் கந்தசாமி, எருமை, எதுக்குடா இந்த மாதிரி சபல கேஸ்களை கூட நம்ம டீம்ல சேர்க்கற? பாத்தியா பாத்தியாடா மேடம் எப்படி திட்டுறான் பாத்தியா? ஏன்டா இப்படி என் பேரை கெடுக்கிறீங்க? சாரி மேடம், தெரியாம நடந்துச்சு மேடம். இனிமேல் எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கிற மேடம். இருந்து நாக்கு வலிப்பீங்களா? பொங்கடா முண்டங்களா? ஆளை தப்பிக்க விட்டுட்டு இனிமே ஜாக்கிரதையா இருப்பான்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? ஏன் தப்புடா? எல்லாத்தையும் நீங்க பாத்துக்குவீங்கன்னு உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு நான் வெளியூர் போனேன் பாரு. என் புத்தி செருப்பாய் அடிச்சுக்கணும்டா. மேடம், என்ன மேடம் இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி
இருக்கிற கடுப்புக்கு உங்களை அப்படியே கொல்லணும் போல இருக்கு. அந்த அருணாச்சலத்தை ஒழிச்சு கட்டுறதுக்கு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷமா வந்தேன்டா. எல்லாத்தையும் நாசமாக்கிட்டீங்களேடா. மேடம் இந்த ஒரு தடவை தப்பாயிடுச்சு மேடம், மன்னிச்சுங்க மேடம். இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் நான் கரெக்டா முடிச்சிடறேன் மேடம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனிமே எப்ப கிடைக்கும் தெரியலடா. சரி, வேற வழி இல்ல, காத்திருப்போம். சந்தர்ப்பம் வரும்போது காரியத்தை முடிப்போம். இங்க பார், இந்த அருணாச்சலத்தோட கணக்க மட்டும் இல்ல, அருணாச்சலத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கணக்கு தீக்கணும். அதான் என் லட்சியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். மேடம் நீங்க என்ன சொன்னாலும் சரி, அதை செய்யறதுக்கு நாங்க தயாராகிறோம் மேடம். தயாராவே இருங்க. இடம் பார்த்து அடிப்போம். அது வரைக்கும் அந்த அருணாச்சலத்தையும் அந்த ஆளோட ஃபேமிலியும் க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருங்க. நான் சொல்லும் போது ஆக்ஷன்ல இருங்க. புரியுதா? ஓகே மேடம். உன்னை சும்மா விட மாட்டேன் அருணாச்சலம். உன்னை சும்மா விடவே மாட்டேன். ஹலோ. சொல்லுங்க. அருணாச்சலம் சார் வந்துட்டாரா? அப்படியா? அகஸ்டின் ஸ்ரேயெல்லாம் கூட வந்துட்டாங்களா? எல்லாரும் ஒன்னா காணாம போய் ஒன்னா திரும்ப கிடைச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். தகவல் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வச்சிடறேன் சார். ஸ்ரேயா கிடைச்சிட்டாங்களா சார்? ஆமாயா, கிடைச்சிட்டாங்க. அப்படின்னா ஸ்ரேயாவை கடத்தினது இந்த ஆள் கிடையாதா சார்? இவர் இல்ல சார். அகஸ்டின் கிடைச்சிட்டாரா சார்? கிடைச்சிட்டாரு. அவரை கடத்தினது யாருன்னு தகவல் கிடைச்சதா சார்? நான் அதையெல்லாம் கேட்கல. காணாம போனாலும் கிடைச்சிட்டாரு. அந்த தகவலை போலீஸுக்கு சொல்லணுமேன்றதுக்காக சொல்றாங்க. கடத்தினது யாரு, ஏன் கடத்தினாங்க, ஏன் எதுக்குன்றதெல்லாம் கடத்தப்பட்டவங்களை சந்திச்சு விசாரிச்சாதான் தெரியும். அப்போ விசாரிச்சு கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? அது சம்பந்தப்பட்டவங்க கொடுக்குற புகாரை பொறுத்தது. சரி, கடத்தப்பட்டவங்க கிடைச்சிட்டதால இனிமே நீங்க இங்க உட்கார தேவையில்ல, போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, நீ எங்க போற? சார் நீங்க தானே சார் சொன்னீங்க இனிமே இங்க யாரும் உட்கார வேண்டிய தேவையில்லை, போலான்னு. நான் சொன்னது உன்ன இல்ல, அந்தால. சார் என்ன சார் இது? அந்த ஆளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அந்த ஆளுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் வந்துட்டாங்க, அதனால அந்த ஆளை போக சொன்னேன். ஆனா உனக்கு சம்பந்தம் உள்ள உன் தம்பி குணசேகரன் கதை என்னன்னு தெரியலையே, அப்புறம் எப்படி உன்னை அனுப்புறது? உன் தம்பி வர்ற வரைக்கும் நீங்க தான். போ நாதன், நீங்க கிளம்பலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் நீங்க முன்ன மாதிரி இல்ல சார். ஏசி சார் தலையிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மாறிட்டீங்க சார். என்ன மறுபடியும் உட்கார வைக்கணும்? ஐயோ, நான் ஏதோ உங்களை பாராட்டுறதுக்காக ஏதோ 4 வார்த்தை சொன்னேன். புரியலன்னா விட்டுருங்க. நான் பாராட்டவே இல்லை. எனக்கு எதுக்கு சார், நான் வரேன். யோ, போய் உட்காரியா. ஐயோ, எல்லா அரிசியும் போட்டாச்சே.
ஏய் கல்பனா, நீ எப்படி வந்த? என்ன கேள்வி இது? எப்படி வந்தேன்னு கேக்குறீங்க? அது எப்ப வந்து கேக்குறது பதிலா டங்க் ஸ்லிப் எப்படி வந்து கேட்டுட்டேன். ஆமா, எப்ப வந்த, எப்படி வந்த? ட்ரெயினா ஃப்ளைட்டா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா கார் அனுப்பிச்சிருப்பல. அந்த சிரமம் உங்களுக்கு எதுக்குன்னா நானே வந்துட்டேன். யோ மாப்ள, எங்கேயா போயிருந்த? நீ காணன்ட்டு உன் பெரிய பொண்ணு ஸ்ருதி ஃபோன் பண்ணி சொன்னா? அது நான் எதிர்பார்க்க முடியாம ஒரு வேலை, அதான் சொல்லாம கொள்ளாம போற மாதிரி ஆயி போயிடுச்சு. வேற ஒண்ணும் இல்ல. என்னங்க நீங்க இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? உங்களை காணோம்னு ஸ்ருதி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. வேலையா போறவரு பொண்ணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போக மாட்டீங்களா? ஒரு பக்கம் உங்களை காணோம், இன்னொரு பக்கம் ஸ்ரேயாவை காணோம். பாவம், அவளுக்கு எவ்வளவு பதட்டமா இருந்திருக்கும். அது வந்து என்ன பிரச்சனைனா, என் கதை இப்ப எதுக்கு? ஆமா, மாமா வந்துட்டாராம்ல, எங்க அவரு? என்ன, எங்க அப்பா மேல ரொம்ப தான் அன்பு பொங்குது. அட புரியாம பேசாத கல்பனா. அந்த கிராமத்துக்கு போய் அந்த குடும்பத்தாளுங்களா பார்க்கலாம்னு திட்டம் போட்டு வச்சிருக்காரு. அப்படி செஞ்சிடாம நாம அவரை தடுக்கணும். அதுக்கு தான் நான் கேக்குறேன், எங்க அவரு? அந்த குடும்பத்து ஆளுங்களை பாக்குறதுக்காக கிராமத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. என்ன மச்சான் சொல்ற நீ? போயிட்டாரா? யோ, அவர் இப்பதானே வந்தாரு, அதுக்குள்ள போயிட்டாரா? ஆமையா, வந்தாரு, குளிச்சாரு, ட்ரெஸ் மாத்தினாரு, போயிட்டாரு. ஏ, அவரை போக விட்டுட்டு நீ மரத்து மேல ஏறி மாங்காய் பறிச்சிட்டு இருந்தியா? அவர் போக விடாம தடுக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பேசுறேன் தெரியுமா? வேணும்னா உன் பொண்டாட்டி கேட்டு பாரு, சொல்லுவா. பேசினியா? யோ, இந்த மாதிரி விஷயத்துல பேசினா பத்தாதியா? வேற ஏதாச்சும் செஞ்சு அவர் தடுத்து நிப்பாட்டி இருக்கணும். எப்படி உன் பெத்த பொண்ணை அடிச்சு வச்ச மாதிரி நானும் எங்க அப்பாவை அடிச்சு வைக்கணும்னு சொல்றியா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. பொண்ணை மட்டுமா அடிச்சு வச்சாரு? ஏய் ஏய், நிறுத்தி போதும். சரி, போகும்போது மாமா என்ன சொல்லிட்டு போனாரு? இந்த குடும்பம் எப்படி ஏன் குடும்பமோ அதே மாதிரி அந்த குடும்பமும் ஏன் குடும்பம் தான். இத்தனை வருஷமா அந்த குடும்பத்தை எப்ப பார்க்க போறோம்னு தவிச்சிட்டு இருந்த எனக்கு பார்க்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் போயே தீருவேன், என்ன தடுக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. இந்த குடும்பம் மாதிரி அந்த குடும்பமா? அப்ப இந்த குடும்பமும் அந்த குடும்பம் ஒண்ணா? ஒண்ணுன்னு கூட நினைக்கிற மாதிரி தெரியலையே. இந்த குடும்பத்தை விட அந்த குடும்பம் தான் ஜாஸ்தின்ற மாதிரி தள்ள தூக்கி வச்சு ஆடுறாரு. இல்லன்னா நான் சொல்றது கூட கேட்காம அவசர அவசரம் பார்க்க போயிருப்பாரு. கரெக்ட். கடத்தப்பட்டு காணாம போய் இத்தனை நாள் கழிச்சு திரும்பி வந்தவரு மகனை பார்க்கல, மகளை பார்க்கல, பேரம்பேத்திய கூட பார்க்கல, மாப்பிள்ளை எங்கன்னு கூட கேட்கல. இந்த வீட்டுல உட்கார கூட விருப்பம் இல்லாம நேரா அங்க கிளம்பி போறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் செல்ல காசாயிட்டு இருந்தானே அர்த்தம். எனக்கும் அதுதான் மனசு கஷ்டம். தாத்தாவை காணோன்னு அனன்யா அவ்வளோ பதர்னா, அழுதா, ஆர்ப்பாட்டம் பண்ணா. அவ கூடவாவது மாமா கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். அதுக்கு கூட டைம் இல்லாம கிளம்பி போயிட்டாரு. நீ வேற ஆர்த்தி, அந்த குடும்பம் தான் முக்கியமா ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு? அந்த ஆளுமேடு அவர் இங்க கூட்டிட்டு வந்தப்பவே நான் சொன்னேன், இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குன்னு. யாரோ ஒரு பொண்ணை கூட்டி வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பையும் பதவி கொடுக்கறாருன்னா அந்த பொண்ணுக்கு இவருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொன்னேன். நீங்க கேட்கல. இப்ப பாத்தீங்கல்ல, திட்டம் போட்டு தான் அந்த அலைமையோட கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு. இப்ப வாச்சும் புரிஞ்சுங்க நீங்க. என்ன எங்கடி ஒளிய பாக்குற? யாருக்கிட்ட என்ன வேலை செய்யற? வீட்டை விட்டு நைஸா நைட்டோட தப்பிச்சு போனியாமே. என்னடி வேலை இதெல்லாம்? பெத்த அப்பனை விட அந்த ஆட்டோக்கார பையன் தான் முக்கியமா போயிட்டானா? ஆமா, எனக்கு உங்களை விட அவன் தான் முக்கியம். அதுக்கு இப்ப என்ன? ஏன் பேசுற? விடுங்க, எனக்கு சொல்றது கேளுங்க. விடுங்க. ஏன் இப்படி காட்டுமராணித்தனமா நடந்துக்கிறீங்க? இல்ல, காட்டுமராணித்தனமா நடந்துக்கிற. அவன் என்ன பேசுற பாத்தியா? ஏய், உன் பொண்ணு கண்டிக்கிறதா இருந்தா யாருக்கு தெரியாம உன் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு கண்டி. அதை விட்டுட்டு என் வீட்டுல இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு ஏன் எங்களை அசிங்கப்படுத்துற? எது? நான் உன்னை அசிங்கப்படுத்துறேனா? யோ மச்சான், நான் என் பொண்ணை கண்டிக்கிறது உனக்கு அசிங்கம். உன் பையன் பண்ற பொறுக்கித்தனம் எல்லாம் உனக்கு பெருமையா? ஏய், என் பையனை பத்தி தப்பா பேசுன உன் வாயை கிழிச்சிருவேன். டேய் அடங்குடா. தப்பா இருக்கிறவனை பத்தி எப்படி சரியா பேச முடியும்? பெரிய உத்தம புத்திரனை பெத்தவ மாதிரி பேசுற. எங்கடா அவன் பையன்? தெரியுமாடா உனக்கு? தெரியுடா அவன? கொடைக்கானல், பாண்டிச்சேரி, பூவரசநல்லூர்னு ஊர் ஊரா போய் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வரடா அவன். போற இடம்லாம் போலீஸ் கேஸ் வருது அவன் மேல. அதை கண்டிச்சே நீனு? பிள்ளைங்களை எல்லாம் கண்டிச்சு வளர்க்கிறவ காட்டு பிராண்டி. பிள்ளைங்க தறிக்கிட்டு வளர்ந்தாலும் பரவாயில்ல, கண்டிக்காம இருக்கணும்னு நினைக்கிறவன் நாகரிகமானவன். இதுதான் உன் அபிப்பிராயம்? பாத்தியா பாத்தியா கேஷவ்,
ரோஹித்த பத்தி எப்படி பேசுறாரு பாத்தியா? அவனை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. டே அண்ட் நைட் காணாம போயிடுறான்னு சொன்னனே, கேட்டியா? அவனை பத்தி விசாரி கண்டேன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, அகஸ்டின்லாம் நமக்கு புத்தி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏய் கல்பனா, புரியாம பேசாத. உன் புருஷன் சொல்றதுதான் நியாயம்னு நான் கேஷவ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்ற மாதிரி ஏன் ரோஹித்த கண்டிக்கலன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு தான் புரியல ஆர்த்தி. அகஸ்டின் ரோஹித் மேல இருக்கிற அக்கறையில தான் பேசுறான்னு நீ நினைக்கிறியா? இல்ல, அவனுக்கும் கல்பனாவுக்கும் நம்மளை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், அவ்வளவுதான். அப்பெல்லாம் நீயும் நானும் பப்புக்கு போறோம், பார்ட்டிக்கு போறோம்னு தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கு வாய்ப்பு இல்ல. ரோஹித்தை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் மேல எந்த விதமான தப்பு இல்லைன்னு தெரிஞ்சாலும் கூட அவங்க குத்தம் சொல்லாம இருப்பாங்கன்னு நினைக்கிறியா? அப்பவும் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு நம்மள அசிங்கப்படுத்த பாப்பாங்க. இவரோட புத்தியே அப்படிதான், சாக்கடை புத்தி. அவன் கடந்து ஊறிட்டு இருக்கிற சாக்கடத்துல நம்மளும் இழுக்கணும்னு பாக்குறான். ஏய், யாருக்கிட்ட சாக்கடை புத்தி? உனக்கா இல்ல எனக்கா? ஏண்டா கோட் சுட்டு மாட்டிக்கிட்டா ஓ புத்தியெல்லாம் சந்திர புத்தியா மாறிடுமோ? உன் ஆர்ப்பாட்டம் அலப்பறம் எல்லாம் வெளில வச்சுக்கோ. ஏன் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு என்ன குத்தம் சொன்ன, அப்புறம் நடக்கிறதே வேற. பாத்தியா கல்பனா, வீட்டை விட்டு வெளியில போடான்னு எவ்வளவு நாசுக்கா சொல்றான் பாரு உங்க அண்ணன். டேய், இப்ப சொல்றேன்டா, ஒன்ன மாதிரி அழுக்கு புத்திக்காரனோட எனக்கு என்ன உறவு? இனிமே இந்த வீட்டு வாசப்படி நான் மிதிச்சேன்னா என்ன என்னன்னு கேளுடா. ஏய் கல்பனா, பாடி. ஏய், பாடி, பாடி. எல்லாம் ஒண்ணாதான். வீட்டுக்கு வா, வீட்டை வச்சு ஒரு கதையை முடிக்கிறேன். வா. இங்கதான்ப்பா, இங்கதான். வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேம்மா. இந்தாங்க, இத சாமிக்கு சாத்திருங்க. அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்கம்மா. இது சாமிக்கு காணிக்க முடிஞ்சிருக்கோம், இதையும் செலுத்திருங்க. சரிங்கம்மா. அம்மா, மாசம் மாசம் தவறாம கோயிலுக்கு வர்றீங்க, மாலையை சாத்திட்டு முனியையோ கும்பிடுறீங்க. உங்க வேண்டுதல் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா என்ன வேண்டுதலா இருந்தாலும் அந்த முனியையா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பாருமா. வாங்கம்மா. ஐயா சாமி, Da 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 da.